இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 16 19 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ, இவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ, இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. அன்பானவர்களே, முன்ன போனால் கடிக்கும், பின்னால் வந்தால் உதைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எது சௌகரியமோ அதுதான் நியாயமானது. அவங்க எதை விரும்புகிறாங்களோ, எது அவர்களுக்கு ஆதாயமாக இருக்கிறதோ அதுதான் உகந்தது, உண்மையானது. மற்றவைகள் எல்லாம் புறந்தள்ள வேண்டியவை. அது கடவுளாவது மனுஷனாவது. ஆனால் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பக்தர்கள், பக்த கோடிகள், அவர்கள் தான் விசுவாசிகள் என்ற நிலையில் நாம் பங்குகளிலே பார்க்க முடியும். செயல்பாடுகளில் உண்மையானதை கடைபிடிப்பதற்காக முன் வருகிறவர்கள் சில பேர்தான். செயல்பாடுகளில் உண்மையை கடைபிடிப்பதை போல, அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை போல நடக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள், அதாவது வெளிவேடக்காரர்கள். சமுதாயத்தில் இயேசு சந்தித்த பெரிய மனிதர்கள் யார்? பரிசேயர்கள், சதுசேயர்கள், மத குருமார்கள், இவர்களைத்தான் சந்தித்தார். இவர்களில் யாராவது ஒருவர் விதிவிலக்காக யோசேப்பு, அரிமத்தியா யோசேப்பை விட்டு விடுங்கள், விதிவிலக்காக நிக்கோதேமை விட்டு விடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் அந்த தலைமை சங்கத்தை சேர்ந்தவர்கள், கமாலியல், அது போன்ற மனிதர்களை எல்லாம் விட்டு விடுங்கள். ஆனால் மற்றவர்கள் இயேசுவுக்கு எதிராக நியாயம் பேசுவதற்கே தயங்கினார்கள், இயேசுவை குற்றப்படுத்தினார்கள். ஏன்? அவங்க நினைச்சதுதாங்க ரைட்டு. ஆண்டவர் கொடுத்த இந்த 10 கட்டளைகளை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 613 கட்டளைகளா உயர்த்திட்டாங்க. என்னமோ உலகத்திலே இவங்க தான் விண்ணகத்தை தரைக்கு கொண்டு வந்தவங்க மாதிரி பேசுவாங்க. பங்குகளில் நம்ம பார்க்கலாம், உண்மை எங்கே இருக்கிறது, யாருடைய வாழ்க்கையில் நேர்மை இருக்கிறது, யாருடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கிறது, யாருடைய வார்த்தையிலும் செயல்பாடுகளிலும் தாழ்ச்சி இருக்கிறது, அவர்களை கண்டுபிடியுங்கள். அவர்கள் இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறார். அதான் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. நிறைகுடம் தழும்பாது, ஆழ்கடலில் அலைகள் இருக்காது. அதை போல உண்மையாகவே கடவுளை கொண்டிருப்பவர்கள், வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் கடவுளுக்கு சான்றாக வாழ்ந்து காட்டுகின்றவர்கள் ரொம்ப சத்தம் போட மாட்டாங்க. நம்ம பங்குகளில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் நெஞ்சை தொட்டு கடவுள் முன்னிலையில நாம் சோதனையிட வேண்டும். குருக்களுக்கும் அதுதான் நான் சொல்லுவது. எனக்கும், குருக்கள் அனைவருக்கும், எல்லா ஊழியர்களுக்கும், எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் நேர்மை முக்கியம், நீதி உணர்வு முக்கியம், கடவுளுக்கு தாழ்ச்சியோடு கீழ்ப்படிதல் முக்கியம், அன்பு அனைத்தை விட முக்கியமானது. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். சப்தமிடும் தாளமாக நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உயிருள்ள தெய்வமே, நான் மற்றவர்கள் மத்தியிலே நடிப்பவனாக இருந்துவிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு எது ஆதாயம் தருகிறது, எனக்கு எது லாபகரமானது,
எனக்கு எது பெயரையும் புகழையும் கொண்டாரும் என்றெல்லாம் நான் நினைத்து செயல்படாமல், எது உமக்கு உகந்தது, எதிலே நான் நிலைவாழ்வை அடைய முடியும், எந்த பாதையில் நான் பயணித்தால் நிலைவாழ்வை அடைய முடியும், எந்த செயல்கள் வார்த்தைகள் உமக்கு சாட்சியாக நிற்கும், அயலாருக்கு அன்பு வாழ்க்கையில உந்தி தள்ளுவதாக உதவியாக இருக்கும் என்று எண்ணி பார்த்து நான் செயல்பட அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.